நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது. இனிமேல் நம்ம ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்மளோட யூசர் நேம் வந்து கொடுத்தா போதும், அவங்க வந்து நம்மகிட்ட பேசிக்கலாம் மெசேஜில். இந்த நியூ அப்டேட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதனால் மக்கள் நிறைய பேர் ஏமாறதுக்கான சான்சஸ், நிறைய ஸ்கேம் நடக்கும். இதுக்கான விளக்கத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் நேம் அப்டேட்னா என்ன, கவர்மெண்ட் வந்து எதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, வாட்ஸ்அப் அதுக்கு பதிலுக்கு என்ன ரிப்ளை அனுப்பியிருக்காங்க, இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் லெவலில். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ வரும். நான் உலகத்தில் நடக்காங்க எல்லா விஷயத்தையும் போடுவேன். எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து போட்டுருவேன். ஸோ இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் அப்டேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம வெளியே போகிறோம். இப்போ யாராவது ஜஸ்ட் வந்து நம்ம வெளியே ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், யாராக நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் அவங்க என்ன கேட்பாங்க, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் பண்ணி விட்றேன். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் வந்து அப்படி நம்ம அவசியம் இல்லை. இதனால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறதுனால வந்து அது நமக்கு சேஃப் கிடையாது. இனிமேல் நம்ம அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூசர் நேம் கொடுத்தா போதும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூசர் நேம் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் 1111. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டா போதும். அந்த யூசர் நேம் மட்டும் சொன்னால் போதும். இப்போ எனக்கு என்னோட யூசர் நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் உங்கள் நம்பர் வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் ஆகாது, சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு குரூப்பில் இருக்கோம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒருத்தர் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருப்பாரு. மீதி ஒரு 10 பேருக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்பரை வந்து அது மூலமாக எடுத்து நிறைய மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இனிமேல் வந்து அந்த விஷயம் இருக்காது. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இது கொண்டது ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் ஆன்லைன் பிராண்டிங் நிறைய பண்ணுறாங்க. அதுக்காக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் நம்பர். எல்லாருமே கேட்குறாங்க, நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதில் வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறதுனால வந்து நம்ம நிறைய நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. யூசர் நேம் இருந்தால் ஜஸ்ட் நம்ம இன்சைட் யூசர் நேம் தான், அதை கொடுத்தா மட்டும் போதும். இந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது மூலமாக நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். இப்போ நம்பர் தெரிறதுனால நிறைய ஃப்ராடு, ஸ்பேம் மெசேஜஸ், ஸ்பேம் கால்ஸு, ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து என்ன தான் நல்ல அப்டேட்டாக இருந்தாலுமே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதாவது ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு இப்போ எஸ்பிஐ பேங்காக இருக்குது. ஸோ பேங்க் பேரில் வந்து ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணுறாங்க, எஸ்பிஐ யூசர் நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் போலீஸ் பேரில் ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணுறாங்க. செலிபிரிட்டிஸ் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி ஈஸியாக வந்து சீட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது அவங்க பேரை சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓடிபி, யூபிஐ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து ஈஸியாக சைபர் டீம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த நம்பர் இல்லாதனால யூசர் நேம் மட்டும் இருக்கிறதுனால வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்பில் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம யூசர் நேம் மட்டும் இருக்கிறதுனால ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்கு, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் தரப்பில் வந்து இதுக்கு வந்து பதில் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி இன்னும் அப்டேட் வந்து நம்ம லான்ச் பண்ணல, ஆனால் போக நாங்கள் லான்ச் பண்ணுவோம். செலிபிரிட்டி அக்கௌண்ட்ஸ் பாதுகாக்கப்படும், கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட்லாம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்து செலிபிரிட்டி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் சொந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும்ல, இப்போ அதே யூசர் நேமில் இன்னொரு யூசர் நேமை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தடை பண்ணி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டிடெக்ஷன் ஆப்ஷன் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்போசிட்டில் யார் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்களோ அவங்களோட கண்ட்ரி வந்து அதில் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80 கோடி மக்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடியே மக்களோட பாதுகாப்புக்காக இப்போ யாருமே வந்து மக்கள் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மக்களுக்கு இதில் என்னென்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரைவேசியாக இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போது நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, நம்பர் கொடுக்கணும், அது சேஃப்டியாக இல்லை அப்படின்னு நிறைய தீங்கலாம் ஓடிட்டு இருக்கும். மண்டியில் அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன், ஸ்பேம் கால்ஸ்லாம் நிறைய குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் வந்து நம்பர் தெரிஞ்சால் கால் பண்ணுறதுக்கு, நம்பர் என்ன தெரியாது, வேறு எப்படி கால் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பேம் கால்ஸ் நிறைய குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் கொண்டக்கூடிய இந்த அப்டேட்டை பற்றி உங்களோட கருத்து அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.